அரசியல் ஞானிகளோட மக்கள் தெள்ள தெளிவாக உணர்ந்தவர். எதை எப்போது பண்ண வேணுமோ அதை கண்டிப்பாக பண்ணார். இந்த வெற்றியை விசில் வீட்டில் மட்டும் ஊதலை, நாட்டிலே ஊதி தீய சக்தியையும் கரப்ஷன் சக்தியும் விரட்டியிருக்கு. அதிமுகவிலிருந்து சமீபத்தில் தாவேக்களை இணைந்திருக்கு. ஒன்றே குலம் ஒருவனையே என்று சொன்னார் எங்கள் புரட்சித் தலைவர். புறப்பொருக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரத்தை உரிமை கீதத்தோடு உரைக்கிறார் எங்கள் முதல்வர் தளபதி விஜய் சார். அவருடைய சேவையும் தன்னலம் கருதாது செய்கின்ற பணியும் என்னை ஈர்த்து திமுகவோடு தோழமை கொள்ள, திமுகவோட தோழமையோடு முதல்வராக அவர் ஆசைப்பட்டதும் எங்களுக்கு ஆச்சரியத்தையும் கடும் கோபத்தையும் கொடுத்தது. அதன் விளைவே தான் தர்மத்தை காப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் நினைக்கிறேன். இப்படி விஜய் சாருடைய அந்த செயல்பாடு பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம் என்று நிறைய பேர் காத்துட்டு இருந்த சூழலில் நீங்கள் ஒரு 10 நாள்லேயே போய் சேர வேண்டிய அவசியம், நிர்பந்தம் உங்களுக்கு ஏதாவது வாழும் புரட்சித் தலைவராக விஜய் சாரை பார்க்குறேன். எனக்கு பொருளாதாரம் படித்ததில்லை, ஆனால் மக்களின் பசி என்ன தெரியும். அதே போன்றுதான் இன்றைய முதல்வரும் அவர் படித்ததில்லை. நான் மக்களின் பசி என்னென்பது அவருக்கு. ரஜினிகாந்தை மையப்படுத்தி வேறு விதமான அணிகள் 2029 களம் இறங்கினா விஜய் அதை எளிதாக எதிர்கொள்வாரா, இல்லை ரொம்ப கடினமாக இருக்கும்? நான் இவ்வளவு 50-60 ஆண்டுகால அரசியலை அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்திய மைய அரசியலில் முதல்வர் விஜய் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் 2014-2019 காலகட்டத்தில் அதிமுகவினுடைய பாராளுமன்ற கொறடாவாக செயல்பட்ட திரு KN ராமச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு மாநில அரசும் அரசியல், அதே மத்திய அரசியல் ரெண்டுமே உங்களுக்கு நன்கு அறிந்த ஒரு முகம் நீங்கள். அது தமிழக அரசியலாக இருக்கட்டும், அதுபோல் நடுவண் அரசியலாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நுணுக்கமாகவும் அதே நேரத்தில் நகர்வுகளும் உங்களுக்கு அத்துப்படி. இப்போ அதிமுகவிலேருந்து சமீபத்தில் தாவேக்களை இணைந்திருக்கீங்க. எம்ஜிஆர் ரூபத்தில் விஜயை பார்க்குறேன் அப்படின்னு சபாநாயகர் JCD பர்பா கூட சொன்னார். உங்களுடைய பார்வை? பணிவான வணக்கங்கள். ஒன்றே குலம் ஒருவனையே என்று சொன்னார் எங்கள் புரட்சித் தலைவர். புறப்பொருக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தாரக மந்திரத்தை உரிமை கீதத்தோடு உரைக்கிறார் எங்கள் முதல்வர் தளபதி விஜய் சார் அவர்கள். அவருடைய சேவையும் தன்னலம் கருதாது செய்கின்ற பணியும் என்னை ஈர்த்தது. அதன் விளைவே சேவை செய்வதற்கு உறுதுணையாக இருப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றியின் பொருட்டு அவர் பக்கம் முதல்வர் விஜய் சார் அவருக்கு சேவை செய்ய விரைந்து அவர் கட்சியில் இணைந்தேன். பொதுச் செயலாளர் மாண்புமிகு புஷி என் ஆனந்த் அவர்கள் தலைமையில் இணைந்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி எல்லாரும் கூடவும் உங்களுக்கு நல்ல ஒரு பரிச்சயம். உங்களுக்கு எப்படி விஜய் சாருடைய அந்த செயல்பாடு பார்த்ததுக்கப்புறம் ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம் என்று நிறைய பேர் காத்துட்டு இருந்த சூழலில் நீங்கள் ஒரு 10 நாள்லேயே போய் சேர வேண்டிய அவசியம், நிர்பந்தம் உங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டது? வாழும் புரட்சித் தலைவராக விஜய் சாரை பார்க்குறேன். அவர் படங்களில் என்னை ஈர்த்தது உண்டு, என்னை கவர்ந்தது உண்டு. மக்களைப் போல் புரட்சித் தலைவர் படங்களில் ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு தத்துவத்தை, ஒரு உண்மையை, ஒரு நீதியை உரைப்பார். இவர் படங்களிலும் அதே போன்ற பாணியை பின்பற்றி வரும். இந்த 3 பல ஆண்டு காலமாக நான் பார்த்து வருகிறேன். பள்ளி மாணவர்களுக்கு செய்கின்ற உதவி, ஆதரவற்ற ஏழைகளுக்கு செய்கின்ற உதவி என்னை கவர்ந்தது. 10 நாட்களுக்கு முன்பு, 2-3 மாதங்களுக்கு முன்பு அவர் இயக்கம் ஆரம்பிக்கும் போது பல பேர் என்னிடத்தில் கூறினார்கள், என்னை அழைத்தார்கள். அனைத்து இந்திய அதிமுக ஆரம்பகட்ட தொண்டனாக இருந்ததால், இவர் சேவை மீது நான் மையம் கொண்டிருந்தாலும் அவரை பார்த்து வியக்கின்ற அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனாக இருந்தேன். எங்கள் இயக்கத்தில் புரட்சித் தலைவரினுடைய அரவணைக்கிற தோற்றம் மறைந்ததாலும், கொள்கையை விட்டு தவறியதாலும், வாழும் புரட்சித் தலைவராக இவர் இருப்பதனால் இவர் மீது நாட்டம் கொண்டு
தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துள்ளேன். நெருக்கடியான சூழலில் கூட இருக்க வேண்டியது கட்சியினுடைய முன்னோடிகள், மூத்த அபிமானியுடைய விருப்பம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடுமையான சோதனை அதிமுகவுக்கு. இந்த தோல்வி ஈரம் காய்வதற்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா போய் சேர்ந்தீங்கன்னா, அது உங்களுக்கு நம்பி வாக்களித்தவர்கள் 47 தொகுதியிலையும் உங்களுக்கு நம்பி வாக்களித்திருக்கிறாங்க. உங்கள் கூட்டணியோட சேர்த்து 53 தொகுதிகள். என்ன நினைப்பாங்க? நல்ல கேள்வி. தலைவர் அம்மா கொள்கையை மறந்ததனால் இந்த பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அம்மா அவர்கள் எல்லா தோழமை கட்சி தலைவர்களையும் இல்லம் சென்று கண்டு அவர்கள் ஆதரவை கோரினார். புரட்சித் தலைவர் அவர்கள் அண்ணன் எஸ்டிஎஸ் வீட்டுக்கு சென்று அவர் ஆதரவை கோரினார். அந்த காலகட்டத்தில் புரட்சி அண்ணா திமுக என்ற ஒரு பெரிய முதலாளித்துவ குடும்பம் எங்கள் இயக்கத்துக்கு வந்து டாக்டர் பொற்செல்வி புரட்சி அண்ணா திமுக என்ற கட்சியை ஆரம்பித்து கட்சி இயக்கம் ஆரம்பித்து 6 மாத காலத்தில் அந்த ஒரு பின்னடைவை ஏற்படுத்துகின்ற நேரத்திலும் நாங்கள் மாணவர்கள் எல்லாரும் சென்று அந்த பின்னடைவை சரி செய்து தலைவர் எல்லோரையும் அரவணைத்து சென்றார். அந்த பின்னடைவை பின்னுக்கு தள்ளிவிட்டார். அண்ணன் எஸ்டிஎஸ் அவர்களுடைய உணர்வை அவர் இல்லத்திற்கு சென்று அவருடன் இசைந்து கழகத்துக்கு வரவேற்றினார். அதே போன்று விவசாயி சங்க தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களை சந்தித்து பலத்தை கட்சிக்கு இயக்கத்தை சேர்த்தார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. எனக்கு இப்போ நான் படித்ததில்லை, தலைவர் சொல்கின்ற வார்த்தை, எனக்கு பொருளாதாரம் படித்ததில்லை, ஆனால் மக்களின் பசி என்ன தெரியும், மக்களின் பசியை போக்க உழைக்கிறார். இதுதான் முக்கிய கருத்து. அரவணைக்க மறந்து விட்டார். அனைத்து இந்திய அண்ணா திமுக எல்லோரும் அரவணைக்கலை. தொண்டர்களுடைய நலனை பேணுவதில் அக்கறை செலுத்தவில்லை. இக்கட்டான நேரத்தில், ரொம்ப நெருக்கடியான நேரத்தில் கட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய தலைவர்களை திமுகவோடு தோழமை கொண்டு புரட்சித் தலைவர் அம்மா கொள்கையை காப்பாற்றுவதற்கு வந்த முதல்வர் விஜயை அவர்களை ஆட்சி பீடம் ஏறாமல் கெடுப்பதற்கு முயற்சியை மேற்கொண்டதும், திமுகவோடு தோழமை கொள்ள திமுகவோட தோழமையோடு முதல்வராக அவர் ஆசைப்பட்டதும் எங்களுக்கு ஆச்சரியத்தையும் கடும் கோபத்தையும் கொடுத்தது. அதன் விளைவே தான் தர்மத்தை காப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தேன். அப்படி ஒரு முயற்சி நடக்கலை அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அது சொல்லலாம். உண்மை என்ன மக்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியும். உண்மைக்கு திரை போட முடியாது. அரச கட்டு புரட்சி தலைவர் 1000 கைகள் அணைத்து நின்றாலும் ஆதமன் மறைவதில்லை, ஆணைகளிட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. உண்மையை யாரும் மறைக்க முடியாது. இது உண்மை. இட் இஸ் ஃபேக்ட், இட் இஸ் யதார்த்தம். இப்போ சிவி சண்முக அணியினர் பார்த்தீங்கன்னா தாவேக அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்து அறுதி பெரும்பான்மையை நிலையை வந்து எட்டுவதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த அது முக்கியமான கோரிக்கைகள் வந்து நிறைவேறாமல் இருப்பதாக பல பேர் வந்து சுட்டி காட்டுறாங்க. ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்களோ? அது காலம் கருதி முதல்வர் விஜய் சார் அவர்கள் எந்த நேரத்தில் எதை பண்ண வேணுமோ அதை அதனுடைய பணியை சிறப்பாக செய்வார். காலம் அந்த கடமையை முதல்வர் விஜய் அவர்கள் அதை செவனே செய்வார் என்று உறுதியாக நம்புகிறேன். இல்லை, 108லேருந்து 144 அந்த எண்ணிக்கைக்கு அவங்க தான் வந்து பெரிய உதவி பண்ணாங்க. நன்றி கடன் ஒன்று இருக்குங்க. நன்றி கடன் வச்சிங்களேன், அந்த நேரத்தில் செய்கிறது அன்றைக்கி கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதனுடைய பயனை முதல்வர் விஜய் அவர்கள் செய்வார். அதை என்றும் மறக்க மாட்டார். வெற்றி கழகத்தை காப்பதிலும் மக்களுடைய நம்பிக்கையை காப்பதிலும் தலையாய கொள்கையாக பிரதான மந்திரமாக அதை ஏற்றுக்கொள்வார். உறுதியாக நம்புகிறேன். காலத்தினார் எதை செய்ய வேண்டுமோ காலம் கருதி செய்வது நாளத்தினுடன் மாலை பெரிது என்று சொல்வார்கள். அதை கருதி நிச்சயமாக செய்வார். இப்போ ரஜினிகாந்தினுடைய சமீபத்திய அந்த பேட்டியை பார்த்துருப்பீங்க. அவர் ரஜினிகாந்தை மையப்படுத்தி வேறு விதமான அணிகள் 2029 களம் இறங்கினா விஜய் அதை எளிதாக எதிர்கொள்வாரா, இல்லை வந்து ரொம்ப கடினமாக இருக்கும்? அதை இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கார். நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல, அரசியல் நெருக்கடியும் வரும் என்று. நான் இவ்வளவு 50-60 ஆண்டுகால அரசியலை அனுபவத்தில் சொல்லுகிறேன். இந்திய மைய அரசியலில் முதல்வர் விஜய் அவர்கள் முக்கிய பங்காற்றுவார் என்று என்னுடைய கணிப்பு கூறுகிறது, என்னுடைய உள் மனது கூறுகிறது. ரஜினி சார் அவர்களுடைய வியூகம் மக்கள் மத்தியில் எடுபடுமா என்று காலம்தான் பதில் சொல்லும்.
ஏன்னா ரஜினிகாந்தை மையப்படுத்தி ஒரு விதமான போக்கு அவர் முன்னிலைப்படுத்தி 2 கட்சிகளும் பின்னணியில் இருந்து தங்களை முன்னெடுப்பு எடுக்கலாம், நாம் வந்து ரஜினியை முன்னிறுத்துவோம் அப்படின்னு டெல்லியோட அனுமதியோட இங்கே வந்து தீவிரமான பணிகள் விரைவாக நடப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி நடந்தால் உங்களுக்கு வந்து கடுமையான போட்டி ஏற்படும்ல. மக்கள் நம்மை விட, அரசியல் தலைவர்களை விட, அரசியல் ஞானிகளை விட மக்கள் தெள்ளத் தெளிவாக உணர்ந்தவர். எதை எப்போது பண்ண வேண்டுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவார்கள். இந்த வெற்றியே விசில் புரட்சி, அக்டோபர் புரட்சி, லெனின் புரட்சியை பார்த்திருப்போம். மௌனமாக விசில் வீட்டில் மட்டும் ஊதலை, நாட்டிலே ஊதி தீய சக்தியையும் கரப்ஷன் சக்தியும் விரட்டி இருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். மக்கள் குரலே மகேஷின் தீர்ப்பு. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுவார். இது காலத்தின் கணிப்பு, காலத்தின் தீர்ப்பு. இப்போ 108லேருந்து அவர் வந்து 144 தொடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதே போல் வந்து இங்கே இருக்கிற பெரும்பான்மையான எண்ணிக்கை கொண்ட அடர்த்தியான மக்களுக்கும் பார்த்திங்கன்னா இதே போன்ற ஒரு சிக்கல்களும் இருக்குது. பெரும்பான்மை கட்சிக்கு மட்டும் இல்லை, அடர்த்தியாக இருக்கிற மக்களுக்கும் அந்த மாரி சிக்கல்கள்லாம் இருக்குது. ஆமாம், நீங்கள் விரைவில் விஜயை சந்திக்கிற பொழுது இதே போன்ற சமூக நீதி சிக்கல்கள்லாம் வந்து களைவதற்கான கோரிக்கைகளை வைப்பீங்களா? கண்டிப்பாக ஒரு வைப்பேன். சமூக நீதி காத்த 69% இடஒதுக்கீடு கொடுத்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பெயர் எடுத்தார். அதை காப்பதிலும் அதை பாதுகாப்பதிலும் முதல்வர் விஜய் அவர்கள் சமூக நீதி காவலராக திகழ்வார். அதில் எல்லலும் சந்தேகம் கிடையாது. இப்போ அமைச்சரவையில் வந்து சமூக நீதி வந்து பின்பற்றப்பட்டிருக்கா? சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் உண்மையிலே பின்பற்றப்பட்டிருக்கு. சமூகம் இல்லை, மக்களுடைய நீதி வென்றிருக்கு. இந்த சமூகம் அந்த சமூகம் இல்லை, எல்லாரும் மனிதர்கள். சமூகம் 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 சாத்தியமாகி இருக்கிறது. எம்ஜிஆர் வந்து கண்டேயை வந்து அமைச்சரவையில் வச்சுருந்தார். அதுக்கு பிறகு வந்து விஜய் தான் இப்போ வந்து வச்சுருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா பட்டியலின வகுப்பை சேர்ந்து 8 பேருக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு சமூக நீதி, மாபெரும் சமூக புரட்சி அல்லவா. உங்களுக்கு வந்து சோசியல் ரீஃபார்மர். நாட் ஒன்லி எங்கள் முதல்வர் விஜய் சார் அவர்கள் ரியல் சோசியல் ரீஃபார்மர். அமைச்சரவையில் அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்து பிரகாசிக்க செய்துள்ளார். இது மக்களுடைய மனதினுடைய குரலை பிரதிபலிக்கிறார். இந்த மாற்றத்தை வந்து எப்படிலாம் வந்து இனிவரும் காலங்களில் எதிரொலிக்கும்? நிச்சயமாக இனி பிரகாசிக்கும். மைய அரசியலில் முக்கிய பங்கு வகிப்பார். ஒரு மார்க்கபிள் அண்ட் ரிமார்க்கபிள் சேஞ்சு, மாற்றம் மக்களுக்கும் கொடுப்பார். அரசியலுக்கும் தூய்மையான அரசியலை கொடுப்பார், விரைவான அரசியலை கொடுப்பார், டிரான்ஸ்பரண்ட் நிர்வாகத்தை கொடுப்பார். எல்லலும் சந்தேகம் கிடையாது. அவர் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. இழந்து தன்னுடைய வருமானத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்துள்ளார். மிக்க நன்றி சார். நன்றி சார்.